அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாகிக் கொண்டிருக்கும் வேளையில் தமிழகத்தில் பெய்துள்ள கோடை மழை வெயிலின் தாக்கத்தை குறைத்துள்ளது. ஏப்ரல் 21ஆம் தேதி குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ள மேலடுக்கு சுழற்சி காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் கடலோரப் பகுதிகள் உட்பட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மிக அதிகபட்சமாக தருமபுரி மாவட்டம் வாரண்டக்கல்லியில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக மழை பெய்ய இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் இயக்குநர் ரமணன் தெரிவித்தார். மிக அதிகமான மழை 10 சென்டிமீட்டர் தருமபுரி மாவட்டத்தில் மாரண்டஹள்ளியில் பதிவாகியுள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணத்தினாலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். நகரின் சில பகுதிகளில் இடியுடன் கூட மழை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏப்ரல் 20ஆம் தேதி இரவு முதல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டையில் 8 சென்டிமீட்டரும், குன்னூரில் 7 சென்டிமீட்டரும், பட்டுக்கோட்டை, கரூர், தென்காசி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.